இரண்டாம் ஹரிஹரருக்கு பிறகு விஜயநகர பேரரசின் ஆட்சியாளராக பதவியேற்றவர் யார்? ஏ. சாளுவ நரசிம்மர், சலுவான் நார்சிம்ஹா. பி. இரண்டாம் தேவராயர், தேவராய் டூ. சி. முதலாம் ஹரிஹரர், ஹரிஹர் ஆய். டி. முதலாம் தேவராயர், தேவராய் ஆய். சரியான பதில் டி. முதலாம் தேவராயர், தேவராய் ஆய். சரியான விடை டி. சோகஸ்மேலி. இரண்டாம் ஹரிஹரருக்கு பிறகு அவரது மகன்களுக்கு இடையே வாரிசு போர் ஏற்பட்டது. இறுதியில் முதலாம் தேவராயர் அரியணை ஏறினார். இவர் விஜயநகர பேரரசின் ஒரு சிறந்த ஆட்சியாளராக கருதப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் பிரான்சில் இருந்த பிரபுக்களின் தோராயமான எண்ணிக்கை என்ன? ஏ. 50,000. பி. 1,000,000,000,000. சி. 500,000,000. டி. 11,000,000,000. சரியான பதில் டி. 11,000,000,000. 6. பிரெஞ்சு புரட்சிக்கு முந்தைய காலத்தில் பிரான்சின் இரண்டாம் எஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட பிரபுக்கள் வகுப்பில் சுமார் 1,10,000 பேர் இருந்தனர். புதைப்படிவங்களில் விலங்குகளின் எலும்புகள் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த செயல்முறை காரணமாகும்? ஏ. சிதைவு, டீகாம்போசிஷன். பி. அரிப்பு, எரோஷன். சி. ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். டி. கனிமமயமாக்கல், மினரலைசேஷன். சரியான பதில் டி. கனிமமயமாக்கல், மினரலைசேஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. கனிமமயமாக்கல், மினரலைசேஷன் என்பது இறந்த உயிரினங்களின் எலும்புகளில் உள்ள துளைகளில் தாதுக்கள் படிந்து அவை கல்லாக மாறும் செயல்முறையாகும். இது எலும்புகள் சிதைந்து போகாமல் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பாதுகாக்க உதவுகிறது. தக்காணத்திலிருந்து செல்வத்துடன் திரும்பிய அலாத்தின் ஜலாலுத்தீனுக்கு என்ன செய்தார்? ஏ. அவருடன் கூட்டணி அமைத்தார். பி. தனது செல்வத்தை அவருடன் பகிர்ந்து கொண்டார். சி. அவரை தளபதியாக நியமித்தார். டி. அவரை வஞ்சகமாக கொன்றார். சரியான பதில் டி. அவரை வஞ்சகமாக கொன்றார். சரியான விடை டி. சோகஸ்மேலி. அலாத்தின் கில்ஜி தனது மாமனாரும் டெல்லி சுல்தானுமான ஜலாலுத்தீனை 1296 தேவகிரியில் இருந்து கொண்டு வந்த செல்வத்தை காட்டி வஞ்சகமாக கொன்றார். இதன் மூலம் அவர் டெல்லியின் அரியணையை கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். முத்துக்குளித்தலுடன் தொடர்புடைய துறைமுகம் எது? ஏ. காயல்பட்டினம், காயல்பட்டினம். பி. நாகப்பட்டினம், நாகப்பட்டினம். சி. கொர்க்கை, கொர்க்கை. டி. மாமல்லபுரம், மாமல்லாபுரம். சரியான பதில் ஏ. காயல்பட்டினம், காயல்பட்டினம். காயல்பட்டினம் பாண்டியர் காலத்தில் ஒரு முக்கியமான துறைமுகமாகவும் முத்துக்குளித்தல் மற்றும் குதிரை வணிகத்திற்கு புகழ்பெற்ற இடமாகவும் விளங்கியது. மார்கோ போலோ போன்ற பயணிகள் இந்த துறைமுகத்தின் செழிப்பை குறிப்பிட்டுள்ளனர். காமன் சென்ஸ் வெளியான உடனேயே தோராயமாக எத்தனை பிரதிகள் விற்கப்பட்டன? ஏ. 100,000,000,000க்கும் அதிகமானவை. பி. சரியாக 75,000. சி. சுமார் 50,000. டி. 10,000க்கும் குறைவானவை. சரியான பதில் ஏ. 100,000,000,000க்கும் அதிகமானவை. 3. தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ் துண்டுபிரசுரம் அமெரிக்க சுதந்திரப் போராட்டத்தின் போது மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இது வெளியான சில மாதங்களிலேயே 1,00,000க்கும் அதிகமான பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. 1866 முதல் 67 வரை ஆம் ஆண்டின் ஒடிசா பஞ்சத்தில் மக்கள் தொகையில் தோராயமாக எவ்வளவு பேர் இறந்தனர்? ஏ. 1/4 பங்கு. பி. 1/3 பங்கு. சி. 10 பங்கு. டி. பாதி. சரியான பதில் பி. 1/3 பங்கு. 1. சரியான விடை பி. சோகஸ்மேலி. 1866 முதல் 67 வரை ஆம் ஆண்டு ஒடிசாவில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது பிரிட்டிஷ் அரசின் அலட்சியத்தால் சுமார் 1.5 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர். ஹைதர் அலி எப்போது சென்னையை தாக்கினார்? ஏ. 1763. பி. 1770. சி. 1769. டி. 1767. சரியான பதில் சி. 1769. 10. முதலாம் மைசூர் போரின் இறுதியில் 1769 இல் ஹைதர் அலி சென்னையை தாக்கினார்.
இதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் அவருடன் சென்னை உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சீன பயணி யுவான் சுவாங் எந்த ஆண்டில் பல்லவ நாட்டுக்கு விஜயம் செய்தார்? ஏ. கியுபி 642, பி. கியுபி 638, சி. கியுபி 640, டி. கியுபி 635. சரியான பதில் பி. கிபி 638. 7. சீன பயணி யுவான் சுவாங் கிபி 63-8 முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு விஜயம் செய்தார். அவர் காஞ்சிபுரத்தின் கல்விச் சிறப்பையும் அங்குள்ள பௌத்த விகாரைகளையும் தனது பயணக் குறிப்புகளில் விவரித்துள்ளார். கியுபி அஷ்டபிரதான் அமைப்பின்படி நிதிக்கு பொறுப்பான அதிகாரி யார்? ஏ. பந்த்பிரதான் பேஷ்வா, பந்த்பிரதான் பேஷ்வா, பி. சத்ரபதி, சத்ரபதி, சி. சுருனாவிஸ் சச்சீவ், ஷுருனாவீஸ் சச்சீவ், டி. அமாத்யா மஜும்தார், அமாத்ய மஜுமதார். சரியான பதில் டி. அமாத்யா மஜும்தார், அமாத்ய மஜுமதார். 8. சரியான விடை டி. சோகஸ்மேலி சிவாஜியின் அஷ்டபிரதான் அமைச்சரவையில் அமாத்யா அல்லது மஜும்தார் என்பவர் அரசின் வரவு செலவு கணக்குகளை நிர்வகிக்கும் நிதி அமைச்சராக இருந்தார். இவர் பொது கணக்குகளை சரிபார்த்து நிதி நிர்வாகத்தை சீராக வைத்திருந்தார். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஜயநகரத்தின் மிகப்பெரிய ஆட்சியாளர் யார்? ஏ. இரண்டாம் தேவராயர், தேவராய் 2, பி. சதாசிவராயர், சதாசிவராயா, சி. கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயா, டி. அச்சுத தேவராயர், அச்சுத் தேவாராயா. சரியான பதில் சி. கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயா. சரியான விடை சி. சோகஸ்மேலி துளுவ வம்சத்தைச் சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் மிகவும் புகழ் பெற்ற மற்றும் வலிமையான மன்னராகக் கருதப்படுகிறார். இவரது ஆட்சிக்காலம் கலை, இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையின் பொற்காலமாக திகழ்ந்தது. இந்திய உற்பத்தித் தொழில்களின் அழிவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணி என்ன? ஏ. ஒரு வழி சுதந்திர வர்த்தகம், பி. இரு வழி ஒழுங்குபடுத்தப்பட்ட வர்த்தகம், சி. அதிகரித்த ஏற்றுமதி, டி. அரசாங்க மானியங்கள். சரியான பதில் ஏ. ஒரு வழி சுதந்திர வர்த்தகம். பிரிட்டிஷ் அரசாங்கம் பின்பற்றிய ஒரு வழி சுதந்திர வர்த்தக கொள்கை இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்தில் அதிக வரியையும் பிரிட்டிஷ் பொருட்களுக்கு இந்தியாவில் வரி விலக்கையும் அளித்தது. இதனால் இந்திய கைவினைப் பொருட்கள் போட்டியைச் சமாளிக்க முடியாமல் அழிந்தன. வர்க்கர சம்பிரதாயத்தின் பக்தர்கள் யார்? ஏ. விஷ்ணு, விஷ்ணு, பி. பிரம்மா, பிரஹமா, சி. சிவன், சிவா, டி. விதோபா, விட்டோபா. சரியான பதில் டி. விதோபா, விட்டோபா. 4. சரியான விடை டி. சோகஸ்மேலி வர்க்கரி சம்பிரதாயம் என்பது மகாராஷ்டிராவில் தோன்றிய ஒரு பக்தி இயக்கமாகும். இதன் பக்தர்கள் பண்டரிபுரத்தில் உள்ள விதோபாவை முதன்மை தெய்வமாக வணங்குகின்றனர். ஞானேஸ்வர் மற்றும் துக்காராம் போன்ற புனிதர்கள் இந்த வழிபாட்டு முறையை பரப்பினர். ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் மற்றும் ஜோத்பூரில் உள்ள அரண்மனைகள் எந்த வம்சத்தின் பெருமையை குறிக்கின்றன? ஏ. ராஜபுத்திர வம்சம், ராஜ்பூத் டைனாஸ்டி, பி. முகலாய வம்சம், முகல் டைனாஸ்டி, சி. மராட்டிய வம்சம், மராட்டா டைனாஸ்டி, டி. தில்லி சுல்தானகம், டெல்லி சுல்தானேட். சரியான பதில் ஏ. ராஜபுத்திர வம்சம், ராஜ்பூத் டைனாஸ்டி. ராஜபுத்திர வம்சத்தினர் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் மற்றும் ஜோத்பூர் ஆகிய இடங்களில் பிரம்மாண்டமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் கட்டினர். இவை அவர்களின் வீரத்தையும் கலை நயத்தையும் பறைசாற்றும் விதமாக இன்றும் கம்பீரமாக நிற்கின்றன. பாஜிராவ் தனது தாக்குதலின் போது என்ன பாத்திரத்தை ஏற்றார்? ஏ. அரச ஆலோசகர், ராயல் அட்வைசர், பி. தலைமை தளபதி, கமாண்டர் இன் சீஃப், சி. மன்னர், கிங், டி. பிரதமர், பிரைம் மினிஸ்டர். சரியான பதில் பி. தலைமை தளபதி, கமாண்டர் இன் சீஃப். 10. முதலாம் பாஜிராவ் மராத்திய படைகளின் தலைமை தளபதியாகச் செயல்பட்டு முகலாயர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை பெற்றார். அவர் தனது 20 ஆண்டு கால இராணுவ வாழ்க்கையில் ஒரு போரில் கூட தோற்காத சிறந்த தளபதியாகக் கருதப்படுகிறார். எந்த நாடுகள் முக்கூட்டு நட்புறவை ட்ரிபிள் என்டென்ட் உருவாக்கின? ஏ. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, பி. பிரிட்டன், இத்தாலி மற்றும் ரஷ்யா,
சி பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. டி ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி. சரியான பதில் சி பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. சரியான விடை சி. சோகஸ்மேலி 1907 இல் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் முதல் உலகப் போருக்கு முன்னதாக ஜெர்மனியின் வளர்ச்சியை தடுக்க உருவாக்கப்பட்டது. இது ஐரோப்பாவின் அதிகார சமநிலையை மாற்றியமைத்த ஒரு முக்கிய கூட்டணியாகும். பள்ளியை பராமரிப்பதற்கான நிலம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? ஏ. வேலன் வகை, வேலம்வகாய். பி. சாலபோகம், ஷல்போகா. சி. தேவதானம், தேவ்தானா. டி. பிரம்மதேயம், பிரஹ்மதேயா. சரியான பதில் பி. சாலபோகம், ஷல்போகா. சோழர் காலத்தில் கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டன. இது அக்காலத்தில் கல்விக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மாகாணங்களில் இரட்டையாட்சி எந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்தது? ஏ. 1921 முதல் 1937 வரை. பி. 1938 முதல் 1944 வரை. சி. 1947 முதல் 1955 வரை. டி. 1900 முதல் 1910 வரை. சரியான பதில் ஏ. 1921 முதல் 1937 வரை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டத்தின்படி மாண்டேகுசன்ஸ் போர்டு சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டு 1921 இல் நடைமுறைக்கு வந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?